கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதவழியில் வருகிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தோட பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. என் குடும்பத்துல எனக்கு இவ்வளவு காரியம் இருக்கு, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டா? உண்டு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இன்னைக்குள்ள வாக்குறுதியை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு நீங்க யோசித்தால், சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உங்களுக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு நம்ம புதிய நாளிலே அர்ப்பணித்து நம்முடைய நாளை நாம் தொடங்குவோம். தேவன் உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ தேவன் தருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இப்படிலாம் சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டாரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். சீக்கிரமா வாரேங்காரு. அப்படி சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, வாக்கு தத்தங்களை கேட்கிறாங்க, ஆனா வசனத்தை கை கொள்றாங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா நான் சர்ச்சில் வேலை பார்த்துருக்கேன். இது போக என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி லைஃப் முடிஞ்சிட்டு, ஒரு 30 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். பைபிள் வசனத்தை கை கொள்ளவே இல்லை, வசனத்தை தியானிக்கவும் இல்லை, வசனத்தின்படி வாழவும் இல்லை. நேரம் கிடைக்கும்போது வசனத்தை வாசிக்கவே இல்லை. நான் வியாபாரத்தில் இருந்தேன். 16 மணி நேரம் வேலை பார்த்தேன். வீட்டில் போவேன், டிவி ஆன் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவேன். ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, தேவனை துதிக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு காலையில் போயிடுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. வாழ்க்கையிலே கடன், உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் எல்லாம் உள்ள வந்த உடனே கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி தேட ஆரம்பிச்சேன்? இரவும் பகலுமா தேட ஆரம்பிச்சேன். எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ எல்லா நேரத்துலையுமே தேவனை தேட ஆரம்பிச்சேன். வியாபாரத்தில் நஷ்டம், அதனால சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றது எப்போனா 2015, 2014, 2016 எனக்கு என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. 8 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால எழுத்து கூட்டி தான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க 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 தியானிக்கிற அந்த அபிஷேகம் கொடுத்தார். இருதய மனக்கண்கள் திறக்கும் போது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு அழகா வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், வியாபாரத்தில் ஏன் நஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் செழிப்பு இல்லை, என்னுடைய களஞ்சியம் ஏன் காலியா இருக்கு, என் வாழ்க்கை ஏன் வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கு, எல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். என்னோட வாழ்க்கையில ஏன் குறைவு வருது, என்னோட வாழ்க்கை ஏன் நஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில ஏன் உபத்திரம் வருது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் பாடுகள் வருது, இது எல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது, தியானிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்க இணைந்திருக்கிறீங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கை கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதம். வசனத்தை கை கொள்ளணும், கண்டிப்பா கை கொள்ளணும். ஒரு கம்பெனியில் 8 மணி நேரம் வேலைங்கிறாங்க. சில குடும்பத்தில் காலையிலேயே தாய்மார் வேலைக்கு போயிடுவாங்க, சகோதரிமார் வேலைக்கு போயிடுவாங்க.
படித்த பிள்ளைகள் வேலைக்கு போயிடுவாங்க. ஐடி ஃபீல்டு வேலை, எத்தனையோ வேலைகள் இருக்குது. ஆஃபீஸ் வேலை இருக்குது, எத்தனையோ உலகத்தில் வேலை இருக்குது. சில குடும்பத்தில் கடையில் போய் வேலை வைப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் கேட்டால் அவங்க எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, வேலையில் அதிகமான ப்ரெஷர் இருக்குது, வேலையில் உபத்திரம் இருக்குது, மேலே உள்ளவங்க சரியில்லை, கூட இருக்கிறவங்க சரியில்லை, தேவையில்லாமல் பேசுகிறாங்க, அங்கே தேவையில்ல சிக்கல் இருக்குது, தேவையில்லாத உபத்திரம்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லுவாங்க. இவ்வளவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் பார்த்தா வேலை பார்த்த சம்பளத்தை கொடுப்பாங்க. அது ஆஃபீஸ் வேலையாக இருந்தால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சம்பளம், கடைக்கு போனால் அங்கே ஒரு சம்பளம், ஆக மொத்தம் வேலை செஞ்சால் சம்பளம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவரை நாம் விசுவாசிக்கும் போதே அவரை நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சதும், விசுவாசத்தினாலே நமக்கு சகல அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் தெரியுது, நான் அந்த பூமியில் எப்படி வாழ்கிறேன், எப்படி வாழணும். இது எல்லாமே பைபிளில் தான் எழுதி வச்சிருக்காரு. இப்போ இந்த காலைவேளை நீங்கள் செய்தி கேட்குறீங்க, அண்ணே இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்தி? ஐயா அம்மா, நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். வசனத்தை கை கொள்கிறவன் பாக்கியவான். அந்த வேடை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் இவ்வளோ நேரம் காலையில் பேசுகிறேன் அப்படின்னா, வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வசனத்தை கை கொள்ளாமல் வேலைக்கு போகிறாங்க, வாராங்க, நைட்டு சாப்பிட்றாங்க, படுத்து தூங்குறாங்க. ஏன்னா என் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கும்ல, என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை வர 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 தேவனை தேட ஆரம்பித்தேன். சர்ச்சில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அபிஷேகம் பண்ணினார், அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எந்தெந்த காரியத்தில் அடிமையில் இருந்தனோ எல்லா காரியத்திலும் வெளியில் கொண்டு வர ஆரம்பித்தார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் தான் ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் தான் கிருபை கொடுத்தார். அவர் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்து கிருபையினால் நிரப்பி எவ்வளவோ ஆசீர்வாதம். இது எல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து பார்த்ததை அப்படியே சொல்லியிருக்கேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் சும்மா இருக்கும்போது செல்ஃபோனை நோண்டாமல், தேவையில்லாத நபர்கிட்ட பேசாமல், தேவையில்லாத மணிக்கணக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், செல்ஃபோனை ஒரு ஓரமாக செல்ஃபில் தூக்கி வச்சுட்டு டிவி ஆன் பண்ணாமல் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியும், வசனத்தின்படி கை கொள்கிறவர்கள் பாக்கியவான். வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் பிரச்சனை, ஏன் உபத்திரம், ஏன் பாடு, ஏன் போராட்டம் சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, நான் நேர்ந்துக்கிட்டேன், 40 படி ஏறினேன். இன்னொரு குடும்பத்தில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்னொரு குடும்பத்தில் பழைய வாழ்க்கைகளை போயிட்டேன். இன்னொரு குடும்பத்தில் விக்கிரக வழிபாடுகளை போயிட்டேன். இன்னொரு குடும்பத்தில் அந்நியனத்தில் போய் பிணைக்கப்பட்டாச்சு. இன்னொரு குடும்பத்தில் இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு குடும்பத்தில் நான் 22 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இன்னும் முழு பைபிளை வாசித்து முடிக்கல. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வேறு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள், அந்நியனத்தில் போய் பிணைக்கப்பட்டு உலக வழிபாடுகளை போய் சிக்கி கொண்டு, காரணம் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்குங்க. அதனால தான் நிறைய வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது. ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம், திடப்படுத்தல் படித்ததுக்கப்புறம் அவிசுவாசியோட போய் ஏன் பழகுறாங்க? விக்கிரத்துள்ள ஜனங்கள்கிட்ட போய் ஏன் பழகுறாங்க? ஏன் பேலியாள்கிட்ட போய் பழகுறாங்க? ஏன் இருளான ஜனங்கள்கிட்ட போய் பழகுறாங்க? ஏன் அநீதியான ஜனங்கள்கிட்ட போய் பழகுறான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஆசீர்வாத தடை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமா வருவாரு, வந்து கேட்பார், உன் நான் கையில பைபிள் எழுதி கொடுத்தனே, நீ வாசித்தியான்னு சொல்லி கேட்பார். நான் உனக்காக தானே எழுதி கொடுத்தேன், நீ பைபிள் வாசித்தியான்னு சொல்லி உங்களோட கணக்கு கேட்பார். என்கிட்டையும் கேட்பார். நானும் பைபிள் வாசிக்கணும். கண்ணு இருக்கு, நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன், 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். அப்போ நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். நீங்கள் எத்தனை படிச்சிருக்கீங்க? எவ்வளோ அதிகமாக படிச்சிருக்கீங்க? அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஆன்லைன் மூலியமாக, யூடியூப் மூலியமாக பார்க்குறீங்க, எல்லாருக்கும் செல்ஃபோன் பார்க்க தெரியும்.
ஆனால் அதோட 100 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு தாண்டினது தான் நம்ம கையில் பைபிள் எழுதி கையில் கொடுத்தாரு. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். வேதத்தில் அவரை தேடும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். கைக்கொள்றதுக்கு அர்ப்பணிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்கான நன்றி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீங்க. முழு வேதாந்தம் எழுதி கையில் கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். கிருபை தாங்க. உங்களுடைய கிருபைனால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னால் மூடுங்க, உங்களுடைய வல்லமைனால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் கறந்துட்டு ஆசுறீங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட விடட்டும். 24 மணி நேரம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, உங்களுடைய கரந்தொட்டு ஆசுறீங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தாங்க, கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் கத்துடைய கிருபை, கத்துடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளையோட அதிகமாக இருக்கட்டும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசுறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அப்பா ஞானத்தினால நிரப்பி ஆசுறீங்க. தெளிந்த புத்தி தாங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.